வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோல ரீசெண்டா லான்ச் ஆயிருக்கிற ஒரு ஸ்பெஷலான போனை தான் பார்க்க போறோம். OPPOல இந்த Reno சீரிஸ் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த எல்லா மாடல்ஸுமே வந்து சூப்பர் ஹிட். OPPO Reno 12 பாத்தீங்கன்னா அமேசிங்கான ஃபீச்சர்ஸோட வந்திருக்குங்க. இந்த வீடியோல நம்ம அதோட அன்பாக்சிங் வீடியோஸ் பார்த்துட்டு அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே மக்களே, நம்ம கிட்ட வந்து OPPO Reno 12 இருக்கு. லெட்ஸ் அன்பாக்ஸ் OPPO Reno 12. OPPO's AI ஃபோன் அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போற வேரியன்ட் பார்த்தீங்கன்னா சன்செட் பீச் அப்படிங்கிற கலர் 8GB and 256GB வேரியன்ட். பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணி ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஃபோனை சைடில் வச்சுருவோம். காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் கொடுத்துருக்காங்க. காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா OPPO Reno 12, 12 Pro ரெண்டுத்துக்குமே வந்து இதே டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. அண்ட் சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரோ அண்ட் 12 ரெண்டுலேயுமே 80 வாட் சூப்பர் வாக் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சைடு USB, இன்னொரு சைடு வந்து C டைப் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ஒயிட் கலர் தான். இப்போ வந்து நம்ம ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபோன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடடா, டிசைன் பொறுத்த வரைக்கும் டூயல் டோன் கொடுத்துருக்காங்க. இதை தான் சன்செட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த டிசைன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இதை பார்த்தாலே இந்த சன் செட் ஆகும்போது அந்த க்ளவுட்ஸில் வந்து உங்களுக்கு எப்படி அந்த ஒரு ரெட்டிஷ் கிரிம்சன் கலர் இருக்குமோ அது மாதிரி உங்களுக்கு க்ளவுட்ஸே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபோனை பார்க்கும்போது இதில் உங்களுக்கு க்ளவுட்ஸே தெரியும். இங்கேருந்து அப்படியே மெதுவாக அப்படியே அது பிளர் ஆகி ஃபுல் ஒயிட் ஆயிடுது. பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன். இது வரைக்கும் நம்ம நிறையா ஃபோன் வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம் கிங் மொபைல்ஸில். பட் இந்த மாதிரி ஒரு டிசைனை வந்து இது வரைக்கும் எந்த ஃபோனுமே கொடுத்ததில்லை அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பராக இருக்குது டிசைன். அண்ட் நீங்கள் ஃபோனை வந்து இப்படி லைட்டாக ஷேக் பண்ணும்போது மூவ் பண்ணும்போதெல்லாம் வந்து அந்த க்ளவுட்ஸ் வந்து நல்லா தெரியுது. அதோடைய டெஃபினிஷன் வந்து சூப்பராக தெரியுது லைட் படும்போது. ஸோ டிசைனில் உங்களுக்கு 10 out of 10 கொடுக்குற அளவுக்கு OPPO Reno 12 வந்து சூப்பராக இருக்குங்க. மற்றபடி சைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6.7 inch தான் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட பாட்டமில் உங்களுக்கு சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரே வந்து நம்ம இப்போ எஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். சிம் 1 நீங்கள் போடலாம், மெமரி கார்டு போடலாம், இல்லைனா சிம் 2 போட்டுக்கலாம். ஹைப்ரிட் ட்ரே கொடுத்துருக்காங்க. வெரி குட். பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, வால்யூம் கீஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒன்றுமே இல்லை. அண்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடடா, இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃப்ராரெட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழேயும் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப்புங்க. டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் இப்படி வச்சு நீங்கள் கேட்டுக்கலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம OPPO Reno 12 சுவிட்ச் ஆன் பண்ணலாம். OPPO Reno 12 வந்து ஆன் ஆயிடுச்சுங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்மூத் டிஸ்பிளே. ப்ரோவையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது அதே AMOLED டிஸ்பிளே 120Hz ரெஃப்ரெஷ் ரேட், 6.7 inch கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7i கொடுத்துருக்காங்க. டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தா இதோடைய சேஃப்டி தாங்க. ப்ரோவில் உங்களுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் 2 கொடுத்துருக்காங்க. பட் நார்மல் Reno 12 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7i கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு சேஞ்ச் இருக்குது. மற்றபடி டிஸ்பிளேயோட குவாலிட்டி எல்லாமே வந்து சேம் தான். அண்ட் IP65 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரோவையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது அதுவும் சேம் தான். டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ப்ராசர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 7300 4nm ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ப்ராசரும் வந்து சேம் தான். இப்போ வந்து நம்ம OPPO Reno 12 OS எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். Android 14 கொடுத்துருக்காங்க. 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ப்ரோவில் பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வரும். அண்ட் ரியர் கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல், 8 மெகாபிக்சல் அண்ட் 2 மெகாபிக்சல்னு கொடுத்துருக்காங்க. ப்ரோவில் பார்த்தீங்கன்னா 250 வருங்க. இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் ப்ரோக்கும் Reno 12க்கும் Reno 12 ப்ரோக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5000 mAh கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ராசர் பார்த்தீங்கன்னா 7300 எனர்ஜி ப்ராசஸர், சேம் ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த விதமான மாற்றமுமே கிடையாது. ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 256GB மெமரி இருக்குது. ரேம் பார்த்தீங்கன்னா இது வந்து 8GB. ப்ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12GB ரேமோட வருது. அது வந்து அடுத்த ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த 8GB ரேமை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 8GB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கேமரா செட்டப் பார்த்தீங்கன்னா பேக்கில் உங்களுக்கு வந்து 3 கேமரா அழகாக கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி 50 மெகாபிக்சல், 8 மெகாபிக்சல் அண்ட் 2 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. டூயல் டோன் ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா உங்களுக்கு 16 மெகாபிக்சல் தான் தருவாங்க மோஸ்ட்லி எல்லா ஃபோன்ஸ்லையுமே. இதில் வந்து 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஓவரால் OPPO Reno 12 வந்து ஆல்ரவுண்டர் ஃபோன் அப்படின்னே சொல்லாங்க. உங்களுக்கு வந்து டிஸ்பிளேயும் வந்து சூப்பர் ஸ்மூத்தாக இருக்குது. மெமரி கார்டு நீங்கள் போட்டுக்கலாம். ரேம் எக்ஸ்டென்ஷன் ஃபீச்சர் இருக்குது. அண்ட் ஆல்ரெடி சூப்பர் ஹிட்டான OPPO Renoடைய பர்ஃபார்மன்ஸ்
ரெனோவில் இதுக்கு முன்னாடி வந்த மாடல்ஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸோட தான் வந்திருக்கு. OPPO Reno 12 வந்து அப்படி தான் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ப்ராசர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Dimensity 7300 எனர்ஜி ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இது வந்து 4nm எக்ஸ்க்ளூசிவ் 5G ப்ராசர் அப்படின்னே சொல்லலாம். ரேம் அண்ட் மெமரி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். 256GB மெமரி இருக்குது, 8GB ரேம் இருக்குது. கேமராஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 மெகா பிக்சல் பிரைமரி லென்ஸ் கொடுத்துருக்காங்க, 8 மெகா பிக்சல் அண்ட் 2 மெகா பிக்சல் செகண்ட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராஸ் வைஸும் வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஏஐ பவர்ட் ஃபோன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பவர் பேக்ட் ஏஐ ஃபோன் அப்படின்ற மாதிரி ஓப்போ சொல்லியிருக்காங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அண்ட் அந்த ஃபோட்டோவில் உங்களுக்கு அன்வான்ட் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் எதாவது இருக்குன்னா நீங்கள் இந்த ஏஐ டூல் வச்சு ஈஸியாக அதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் உங்களோட ஃபோட்டோலேருந்து. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ சாம்பிள் இமேஜஸ் எடுத்து அதில் எடிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கோம். ஃபாஸ்ட் சார்ஜர் பார்த்தீங்கன்னா 80 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. பேட்டரி வந்து 5000 mAh கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் ஃபோனெல்லாம் யூஸ் பண்ணும்போது ஸ்லிம்மாக இருக்குது, வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, உங்களுக்கு அவ்வளோ இருக்குது அப்படின்னு தோணவே தோணாது. வெயிட்டாகவே தெரியாது ஃபோன். அண்ட் IP65 வாட்டர் அண்ட் டஸ்ட் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபோனை IP ப்ரொடெக்ஷன் இல்லாமல் யூஸ் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் அப்படின்னே சொல்லலாம். ஸோ IP65 அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயம். இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சில ஃபோன்ஸில் வந்து இருக்காது, இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பி வாங்கக்கூடிய ஒரு ஃபோனாக தான் OPPO Reno 12 இருக்குது. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற எல்லா பிரான்ச்சஸ்லையுமே OPPO Reno 12 உடைய அனைத்து வேரியண்ட்டுமே அவைலபிள். நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்கின் பண்ணி உங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ் பார்க்க நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then, bye from DK. மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட நீங்க பயணிக்கும் ஒவ்வொரு இனிமையான பொழுதுகளை சந்தோஷமா பதிவு செய்ய ஒரு பெஸ்டான மொபைல் இருந்தா, தங்கள் வாழ்க்கையை முழுசா வாழ்ந்து முடிச்ச பிறகும் அதை மறுபடியும் முதல்ல இருந்து வாழ நினைக்கிற சின்ன சின்ன ஆசைகளை பதிவு செய்ய ஒரு கியூட்டான மொபைல் இருந்தா, நண்பேண்டான்னு வார்த்தைகளால மட்டும் சொல்லாம அதை செயல்லையும் காட்டும் நண்பர்களின் புனிதமான நட்பை சுவாரஸ்யமா பதிவு செய்ய ஒரு ஸ்மார்ட்டான மொபைல் இருந்தா, உலகத்துல எத்தனை உறவுகள் இருந்தாலும் தங்கச்சிக்கு பிடிச்ச விஷயங்களை தானா புரிஞ்சுக்கிற அண்ணன் கிடைக்கிறதெல்லாம் ஒரு வரம். அந்த உறவை கூடவே வச்சு கொண்டாட ஒரு செம்மையான மொபைல் இருந்தா, நீங்கள் மறக்க முடியாத நினைவுகளை பதிவு செய்யும் ஒரு அழகான உலகம். கிங் மொபைல்ஸ். உங்கள் பொன்னான தருணங்களை கிங் மொபைல்ஸுடன் கொண்டாடுங்கள்.